கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்கள் வாக்களிக்க 3540 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த மையங்களில் பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையமான கோவை தடாகம் ரோட்டில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அத்துடன் அங்கு 300 கேமராக்கள் மற்றும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றியுள்ள 12 பகுதிகளில் ரெட் ஜோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டு அங்கு ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடப்பதால் அங்கு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்க பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போலீசார் கூறும் பொழுது, தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.